காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபேண்டசி லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூவிஸ்லாம் முன்னாடி வந்து ஒரு 2 வீடியோ நார்மல் மூவி போட்டால் இது மாதிரி ஒன்று போடுவேன். ஆனால் கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். சரி, இன்னைக்கு போடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு தான் ஒரு சூப்பர் மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட நேம் என்ன கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடியை தான் காமிக்கிறாங்க. இவங்களை மேடம் சீஃப்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க யாருன்னா மெர்மைட் பிரின்சஸ். இவங்க கையில் வந்து புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு பவர் விட்டோடனே ஹீரோயினுக்கு உயிர் வந்துடுது. அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் அப்படியே உயிர் பித்து எழுந்திருக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு மெர்மைடு தான். இவங்களாம் ஃபிஷ்ஷாக வந்து ரிவரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 பசங்களை வந்து அப்படியே வந்து பில்ஸ்லாம் கொடுத்து மயக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காளுங்க, எல்லாருமே ஃபிஷ் தான். எல்லாரும் சேர்ந்து அவனுங்களை மயக்கி அவங்களுக்கு ஏதோ மெடிசன் கொடுத்துட்டு இருக்காளுங்க. அதை சாப்பிட்டு அவனுங்க இறந்து போயிடுவானுங்க போல இருக்கு. அப்போ மேடம் சீஃப் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். எனக்கு புரியுது உனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நமக்கு இது தேவைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, இவங்க வந்து ஒரு புல்லாங்குழல் கையில் வச்சுருக்காங்கல்ல, அதில் பவர்ஃபுல்லாக வந்து சேர்ந்தாதான் அதை அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹியூமன்ஸோட பவர்லாம் எடுத்து அதுக்குள்ளே சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு 9 tail fox வருது. அதை பார்த்து உடனே இவங்களாம் என்னடா இது புதுசாக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 9 tail foxோட பவரால் அங்கே இருக்க ஹியூமன்ஸ்க்குலாம் வந்து சுயநினைவு வந்துடுது. இது தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. இவளோட பேர் லில்லி. இவ போயிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஃபாக்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிக்க முடியாதுல்ல, அதுவும் சேர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு நடுவில் நடந்த ஃபைட்டில் இந்த லில்லிக்கு லைட்டாக அடிபட்டுடுது. அப்படியே இந்த பக்கம் ஒரு மாஸ்டரை காமிக்கிறாங்க. இவர் வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு பேயை ஓட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு. பேய் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த பக்கமாக தான் மருந்து எடுக்கலான்ட்டு வந்திருப்பான். இவன் வைத்தியராக இருக்கான், அதனால் மெடிசன் எடுக்கலான்னு வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டே அவன் திரும்பி போயிடுறான். ஆக்சுவலாக உண்மையிலே அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குது. அந்த பேயை கத்தியால் குத்தி அந்த இடத்துல வேனிஷ் ஆக்கி விட்டுடுறாரு இவர் வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்கெலாம் காசு வாங்குவார். அந்த காசை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் கிடையாது. இவருக்கு காசு வேணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செஞ்ச வேலைக்கு டபுள் மடங்காக காசை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ காட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த 9 tail fox தான். அது அடிபட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு. ஹீரோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் இங்கே கிட்டவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுவும் அவங்ககிட்ட வந்து அப்படியே அவங்ககிட்ட பாசமாக பேச ஆரம்பிச்சிருதுன்னா வாயால் இல்லைங்க, அப்படியே வந்து ஒரு மாதிரி டாக் மாதிரி பண்ணும்ல, அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிருது. அது வேற கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துவன் அமைதியாயிரு, நான் கட்டு போட்டு விடுறேன்னு சொல்லி கட்டுலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே போய் அடிபட்ட நீனு, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டவன் சரி பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போகிறான். ஆனால் அது விட மாட்டேங்குது. அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. சரின்னு என்ன பண்ணுறான், அவனோட கூடக்குள்ளேயே அதை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ரிவரில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ யாரோ வர சத்தம் கேட்குது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஃபாக்ஸுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்திருப்பான். ஃபாக்ஸுக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வருது. அது அப்படியே எழுந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு என்னாச்சு, யாரை தேடிட்டு இருக்க நீன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு என்ன வாயா இருக்கு பேசுறதுக்கு, அமைதியா அது பாட்டுக்கு இருக்கு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரி இரு, நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. யார் அது, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது முதலே அவன் பார்த்துட்டான் அவளை. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீனு, இந்த மாதிரி இந்த நேரத்துலலாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு, பசங்க வர இடம் இது, இங்கேயே நீ வந்து குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே மறைஞ்சு போயிடுறான் அந்த இடத்துல. ஹலோ மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஹீரோயினோட ட்ரெஸ் வந்து ஹீரோ காலுக்கு அடியில் மாட்டிக்கிச்சு. ஹீரோயினுக்கு வந்து அதை எடுக்க முடியாமல் அவன் காலுக்கு அடியில் தான் ஒளிஞ்சிருக்கா. ஆனால் அவன் வந்து இந்த பக்கம் மேலே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயினை பார்க்கல. இவன் வேற காலை எடுக்க மாட்டானே, எப்படி இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. எப்போ அவன் காலை எடுப்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு கடத்தில் கேட்டுடுறா, எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் உங்கள் காலை எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது சாரிங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் நின்றுக்கிறான். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர்றது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக இவனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எவ்வளோ நேரம் உங்களை தேடுறது, எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவன் கண்ணை மூடி வச்சுக்கிறான், அந்த பக்கம்லாம் பார்க்கக்கூடாது நீன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறா. உடனே இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு நிறைய செம்மையாக இருக்குது, எங்கேயும் இதை கூப்பிட்டு வந்தீங்க, இதை நான் வச்சுக்கவா, நான் போயிட்டா எடுத்துக்குவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ வீட்டுக்கு வா, உனக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே காவலாளிங்களாம் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னென்னா நேற்று மர்டர் நடந்திருக்கும்ல, அதான் 4-5 பசங்க
பசங்களை ஹீரோயினோட கேங் கூட்டு போயிருப்பாங்களே அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. உடனே என்ன சொல்கிறாரு அந்த கமாண்டரு, எனக்கு என்னமோ இந்த மாஸ்டர் இருக்கான்ல அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே இருக்க இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அவன் பண்ணாலும் பண்ணுவான், காசு கொடுத்தா அவன் என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ கொஞ்சம் வாயை பார்த்து பேசுங்க, நான் பண்ணனான்னு தெரியாமல் நீங்கள் எப்படி என் மேலே பழி போடலாம், நான் ஆக்சுவலாக இதை பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கேருந்து வந்த உடனே இவனுங்களாம் பயந்துடுறானுங்க என்ன பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த பாய்சன் என்னன்னு எனக்கு தெரியும், இது வந்து சாதாரண பாய்சன் கிடையாது, இதில் 3 வகையான பாய்சன் கலந்துருக்கு. இந்தாங்க இதை பிடிங்க, இந்த டோக்கனை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் டச் பண்ண முடியாது. இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும், பசங்களை தான் டார்கெட் பண்ணி பிடிக்கிறாங்களாமா, அதனால இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுக்குறான். ஆனால் அசிஸ்டன்ட் வந்து வாங்க மாட்டேங்கிறான். சரி வச்சுக்கோ ஃப்ரீயான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் ஹீரோக்கு இப்போ வரைக்கும் என்னன்னே புரியவே இல்லை. இந்த பக்கம் ஃபாக்ஸ் என்ன பண்ணுறா, அங்கே சரக்கு பாட்டில்லாம் இருக்கு, பசியில் அதெல்லாம் எடுத்து குடிச்சிடுறா. குடிச்ச உடனே இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ ஆக ஸ்டார்ட் ஆகுது உடம்பு, அப்படியே ஹியூமனாக மாறிடுறா. அசிஸ்டன்ட் வந்து ஃபாக்ஸுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் தான் சொல்லி வந்திருப்பான். வந்தவன் லிட்டில் எங்கே போனேன், இங்கே வா உனக்கு நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உடனே ஃபாக்ஸ் அங்கேருந்து வந்து எனக்கா எடுத்துகிட்டு வந்து கூடு சாப்பிட்றேன்னு சொல்லும்போது, ஹலோ மேடம் நீங்கள் யாருங்க, இங்கே ஒரு ஃபாக்ஸ் இருந்துச்சுல்ல அதுக்கு தான் நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை, நீங்கள் என்ன வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் தாண்டா அது, நீ ப்ராமிஸ் பண்ணலே எனக்கு ஃபுட்டு தரேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ்டா கூடுறா பசிக்குதுரா எனக்குன்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. எங்க உங்கள் பேர் என்னங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பேர் லிச்சி, ஆக்சுவலாக நான் அந்த ஃபாக்ஸ்ன்னு சொல்லும்போது, என்ன கதையாக விடுறீங்க, அமைதியாக இருங்க, என்கிட்ட வராதிங்க, என் மாஸ்டர் கிட்டே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுது, ஓவர் போதையில் இவளோட 9 ஆளும் வெளியில் வந்துடுது. அவள் என்ன பண்ணுறான், அவன் மேலே விழுந்து நீ எனக்கு ஃபுட்டு தரலன்னா நான் உன்னையே கடிச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். லிச்சியை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, அம்மா என்ன நடக்குதுங்க, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ் என் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச பார்த்துமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எப்படி கடிச்சு வச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ஃபாக்ஸ் தான், இதனால நான் வேணும்ட்டே கடிக்கல, குடிச்சிட்டேன், நான் போதையில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதனால கடிச்சு வச்சிட்டேன், இதுக்கப்புறம் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி லிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு லைட்டாக பயமாக இருக்குது, நம்மளே தான் பண்ணிடுவாளுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 2 டவுட் இருக்குது, என்னன்னா உண்மையிலே இவன் ஃபாக்ஸா இல்லை அசிஸ்டன்ட் போய் சொல்கிறானான்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பயமா இருக்கு. அதனால கேட்குறான், இது உண்மையா, உண்மையிலே நீ ஃபாக்ஸான்னு கேட்கும்போது இவன் என்ன பண்றா, ஃபாக்ஸ் மாதிரி மாறி காமிக்கிறா. கண்ணு முண்டே இதை பார்த்துட்டான். என்னதான் வந்து அந்த காலத்தில் டீமன் வாழ்ந்தாலும் டீமன் யாரையுமே இவங்க கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவளை பார்த்த உடனே பயந்துட்டான் அவன். அவ வேற பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. இவன் பயந்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நீ ஏன் இங்கே வந்த, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் தான் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்குன்னு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் உனக்கு எப்படி அடிபடிச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது, எனக்கும் தெரியல, அன்றைக்கி அந்த காட்டுக்குள்ளே நான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தேன், அங்கே இருந்தவங்க தான் என்ன அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு புரிஞ்சிருது. ஏன்னா அன்றைக்கி தானே அந்த இடத்துல மர்டர் நடந்திருக்கும், அதனால இவ ஒருத்தவ தான் அதை பார்த்துருக்கா. இவளை வச்சு அதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே இங்கே தங்கிக்கோ, ஆனால் தேவையில்லாமல் எங்களை அட்டாக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவகிட்ட. அவளும் ஓகேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து அந்த சீஃப் இருக்கால, அவள் வந்து அவளோட ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. நாங்கள் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால எல்லாரும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்காக இங்கே வந்திருக்கானா, இவளுக்கு தேவையான ஆளுங்கள்லாம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்படியே அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் நடந்து வரும்போது அந்த கடையை பார்த்துட்டேன் அசிஸ்டண்ட்டு, பாஸ் எனக்கு 2 ட்ரெஸ் வாங்கணும், நம்ம போயிட்டு வந்துடலாமோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு ஹீரோ உள்ளே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறான் ஹீரோயின் ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கா. எதுவும் தெரியாத மாதிரி எஸ்கே போய் ஓடுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இவன் அங்கேயும் திரும்பிடுறான். ஹீரோயினும் பார்க்குறா. இவன் என்ன பண்ணுறான், எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான்னு சொல்லி பார்த்து நின்றுட்டு இருக்கா. ஆனால் இந்த மாதிரி ஹீரோ போகும்போது அந்த பக்கமாக தான் சீஃப் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கா. சீஃப் எப்பவுமே கையில் வந்து ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு வெப்பன் வச்சிருப்பாள், அது வந்து கொஞ்சமாக அப்படி ஜொலிர ஆரம்பிக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கு சொந்தக்காரன் ஹீரோன்னு அர்த்தமாம்மா. அதை பார்த்துவ அப்போ அவன் இங்கே தான் இருக்கான், யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு நைட்டே அடுத்த மர்டரும் நடந்துச்சு போல இருக்கு. அதனால வந்து கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு என்னதான் ரீசன் தெரியலையே, யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஃபிஷ் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அதை எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்ன பைத்தியமா, இவன் மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான், ஆனால் மாட்டின மீனை போய் எடுத்து வெளில விட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவ டக்குன்னு முன்னாடி வந்தவொடனே ஹீரோ பயந்துடுறான். ஐயோ பேயின்னு சொல்லி
பயந்துறான் ஃபர்ஸ்ட். பேய்லாம் இல்லப்பா நான் தான் சொல்லி இவ தான் தாங்கி பிடிக்கிறா. ஆனா இவன் பயந்து அவளையும் பிடிச்சி கீழே தள்ளிட்டு 2 பேருமா சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறா, அம்மா எதுக்கு அந்த ஃபிஷ்ஷை பிடிச்ச, அதுக்கப்புறம் எதுக்கு விட்ட, எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அது ஹாபி, எனக்கு பிடிச்சிருந்தது அதனால பிடிச்சேன், ஆனால் அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி எனக்கு தோணலை, அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூசா நீனு, அப்புறம் எதுக்கு அதை பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல எழுந்துறீங்கன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறான். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, அப்போ உனக்கு ஃபிஷ் மேலே அவ்வளோ பாசமானு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. அப்படியே அடுத்த நாள் என்ன பண்ணுறா, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் அங்கேருந்து வந்தவ ஒரு ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவருக்கு பாய்சன் கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவர் சொல்றாரு, என்னம்மா தனியாக வந்திருக்க இந்த நேரத்தில், யாராவது பார்த்தா என்ன பண்ணுறது, சரிவா போகலாம், நான் உன வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துட்டாரு. ஹலோ மேடம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் கொலை பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கீங்க, இங்கே பாரு நான் உன்னை காப்பாற்றி விடுறேன், எனக்கான காசு கொடுத்துருன்னு சொல்லி டீலிங்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. லூசாயா நீனு, அந்த பொண்ணு அழகாக இருக்கா, அதான் என்ன கொலை போகுதுன்னு சொல்லும் போது கரெக்டாக அவள் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த பக்கம் மாஸ்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் செமையா ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. மாஸ்டரும் சும்மாலாம் இல்லை, அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும், அதனால ஹீரோயின் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணும்போது இவரால் தாக்கு பிடிக்க முடியல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியோ அவளை அங்கேயும் தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா ஹீரோயின். இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சிக்காமையா போயிடுவா, சீக்கிரம் அன்னைக்கு இருக்குன்னு சொல்லும் போது இந்த பக்கம் வந்து அந்த கமாண்டர் இருக்கார்ல, அவர் ரவுண்ட்ஸ் வந்துருப்பாரு போல இருக்கு. அவர் வந்து மாஸ்டரை பார்த்துடுறாரு. புடிங்கடா புடிங்கடா, நான் அன்னைக்கே சொன்னால இந்த திருட்டு போய் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கான், புடிங்கடான்னு சொல்லி தோர்த்திட்டு வந்து இருக்காங்க. லூசு பசங்க முன்னாடியே வராம இப்போ வந்துட்டு என்ன துரத்திட்டு இருக்கானுங்க சொல்லி அவர் கத்திட்டே போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து புக் படிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டை இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரா. என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, மெடிசன் போட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, யார் இப்படி பண்ணான்னு கேட்கும்போது அவளோட ஃபியான்சே தான், அவர் தான் கோவத்தில் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது, எது பொண்ணு மேலே கை வச்சிட்டானா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நான் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆவேன், அரசர்கிட்ட கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயப்படுறா, என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அவனை தனியாக கூட்டு வந்து, உனக்கு புரியல, அவள் ஃபேன்சி சரியில்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான், அதை சொல்ல போகும்போது அவன் அட்டாக் பண்ணிட்டான். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் அவளுக்கு தான் பிரச்சனையாகும். அவள் கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்கு சொல்ல வேணாம், உனக்கே புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி விடு நான் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே என்னென்ன மருந்துலாம் போகணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் வந்து அவங்க கடைக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னம்மா இவ்வளோ அழகழகாக இருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்க போகிற ஃபங்க்ஷனில் உங்களேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் செலக்ட் ஆக போகிறீங்கன்னு சொல்லும்போது, ஃபங்க்ஷனா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என்னன்னா ரிவர் கார்டுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒரு பொண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, அது வந்து அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்களாம், அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்படுறா, வாடா இங்கேருந்து முதல்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே அந்த ஓரமாக இருந்து யாஷிங்கிற ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்குறாம என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்களுக்கு வந்து பேண்டேஜ் மாற்றி போகணும்ல, அதுக்காக தான் சொல்லிட்டு மருந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, சரி சரி வா யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இந்த யாஷி பார்க்குறா, ஆமாம் நீ நல்லவன்னு சொல்லிட்டு மாஸ்டர் உன்னை நம்பிட்டு இருக்காங்க, நீ ஹியூமன் கூட கான்டாக்ட் வச்சிருக்கியா, இரு ஒன்று கோத்து விடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா இவ. அப்படியே ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட்டு வந்து மருந்து போட்டு விட சொல்லிக்கிட்டு இருக்கா. யாஷி கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. இவங்க திறக்கலன்னொன்னே இவளே கதவை வந்துட்டு உள்ளே வந்துடுறா. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்தா தெரியல, மெடிசன் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. தெரியுது தெரியுது, என்னோட திங்ஸ் ஒன்று இங்கே இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், கொஞ்சம் தேடி எடுத்துக்குவான்னு சொல்லி கேட்கும்போது, எடுத்துக்கோன்னு அவளும் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி எங்கேயாவது இங்கே தான் ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடும் போது எங்கேயுமே ஹீரோவை காணும். உடனே ஹீரோயின் கேட்குறா, என்ன தேடி வந்த பொருள் கிடச்சிதான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும், அன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவ போய்கிட்டு இருக்கா. அன்னைக்கு பார்த்துக்கலாம், கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுறா அவளை. இந்த பக்கம் என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோவை வந்து ஜன்னல் வழியாக பிடிச்சி கீழே தள்ளிட்டாளுங்க போல இருக்கு. எப்பா சாமி உங்களுக்கு மருந்து கொடுக்க வந்ததுக்கு இப்படியா தள்ளுவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பேர்லை தூக்கி போடுறா. என்னடா இது இப்படி சொல்லிக்கு, இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்படியே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள் நிறைய பேருக்கு அந்த பாய்சன் பரவிருச்சு போல இருக்கு. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாக்ஸுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னே தெரியல, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு, ஏன்னா இன்னும் அவங்க மருந்தே கண்டுபிடிக்கல. அப்போ ஹீரோ அந்த பேர்லை எடுத்து ஃபாக்ஸ் கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்தவ, இது ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வருது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறா. அவளுக்கு டவுட் வந்துருச்சு, ஹீரோ மேலே அந்த ஸ்மெல் தான் வருது, எனக்கு என்ன இப்படி ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு, சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு மாஸ்டர் வந்துடுறாரு. கமாண்டர் சொல்கிறாரு, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன், நீனே வந்து சிக்கிட்ட பார்த்தியான்னு சொல்லும்போது, யோ
கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க மாட்டேன். எவ்வளோ நாள் தான் நீனு இந்த மாதிரி முட்டாளாவே இருப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. நான் தப்பு பண்ணி தான் நான் ஏன் இந்த இடத்துக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பாய்சன் பாட்டில் எடுத்து வச்சு இந்த பாய்சனை தான் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற பாய்சன் கிடையாது. இது எதில் செஞ்சுருக்காங்க தெரியுமா? 4 வகையான பக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அது வேற எதுவும் இல்லை, மெர்மைடோட பிளட் தான். இதுக்கான மருந்து அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. ஒரு லோட்டஸ் தான் இதுக்கான மருந்து. ஆனால் அது கிடைக்கணும்னா நீ அந்த காட்டுக்கு போய் தேடணும். நடுராத்திரியில் போயிட்டு நீ தேடினா மட்டும்தான் அது கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அது அவ்வளோ ரிஸ்க்கு. அது ஈஸியாலாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல நான் போய் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அவரோட டோக்கனை வாங்கிட்டு அந்த ரூட்டை தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான். வந்து பார்த்தா அந்த காடே ரொம்ப இருட்டாக இருக்கு. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் மருந்து கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியத்தில் தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த யாஷி வந்திருக்கா. நான் ஏதாவது உங்களை ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நீங்கள் யாருங்க, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி இவன் ஃபர்ஸ்ட் பயந்துட்டான். இவன் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தவ டக்குன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு வரா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டா. வந்தவ அவகிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணும்போது ஹீரோயின் சொல்கிறா, அவன் எனக்கானவன், அவன் மேலே எப்படி நீ கை வைப்பா, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இந்த பக்கமாக உட்காந்துருப்பான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த யாஷி என்ன பண்ணுறா, ஹீரோ அட்டாக் பண்ணி அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. அதுல ஹீரோக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாம போயிடுது. ஹீரோயின் அவனை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா. அந்த டைம்ல பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து யாஷியை அட்டாக் பண்ணும்போது அவளால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல வேனிஷ் ஆகி போயிடுறா. இந்த தடவை நான் தோத்துருக்கலாம், ஆனா கண்டிப்பா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு பழி வாங்க வேண்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா, என்னடி பண்ண போற நீனு, ஹீரோவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது நான் அதை தான் பண்ண போகிறேன், நீ யோசிச்சு அதையே தான் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அதை பண்ணால் நீ செத்துருவேன்னு சொல்லும்போது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, இவளோட மொத்த பவருமே ஒரு ஷெல்லில் தான் இருக்கும். அந்த ஷெல்லை எடுத்து ஹீரோ கொடுக்க போய்கிட்டு இருக்கா. எவ்வளோ அவளோட ஃப்ரெண்டும் தடுக்கிறா. ஏன்னா அதை கொடுத்துட்டானா இவளோட பவர்ஃபுல்லாக போய் இவ சீக்கிரமாக இறந்து போயிடுவா. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. எடுத்துகிட்டு போய் ஹீரோக்கு கொடுத்துட்டா. கரெக்டாக அந்த டைம் பார்த்து மாஸ்டர் வந்துட்டாரு. அவன் என்ன பண்ண, அவனை என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்க, நான் அவர் ஒன்றுமே பண்ணலை, என்னோட ஷெல்லை தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவரை காப்பாற்றணும்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவர் விட மாட்டுறாரு. அப்படிலாம் உன்னை ஈஸியாக விட முடியாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பாய்சன் கொடுத்து ஊர் மக்களை கொல்றீங்க, அப்புறம் நல்லவ மாதிரி நீ நடந்துக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது ஏன்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, என் கண்ணு மூடி அவர் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, அப்போ நீ செத்துருவேன்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல, பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட காலம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி சீக்கிரமாக இறந்து போகிறது எனக்கு ஓகே தான், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சீஃப் லேடி தூங்கும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஒரு ஆள் மாஸ்க் போட்டுட்டு வர்றாரு. நல்லா ராஜ மரியாதை கொடுத்து அங்கேருந்து சீஃப் லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆசையாக நடந்து போகும்போது அந்த இதில் நிறைய பேர் ரோசஸ்லாம் வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டு அதை என்ஜாய் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரமே அந்த இடம் வேற மாதிரி மாறிடுது. அங்கே இருக்க எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க அங்கேயும் தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு பக்கம் குழியில் விழுந்துடுறாங்க. சரி இங்கே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஆனால் வலை போட்டு அவங்கள பிடிச்சி அவங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு முதுகில் ஒரு கீரல் விழுந்துருச்சு. இப்போ அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. அந்த கீரல் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்குது. உங்களை சும்மா விட மாட்டேன், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன்னு நினச்சிங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே சீஃப் வந்து கீழே இறங்கி வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அம்மா என்ன வேணும், எது கத்துறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்ல இந்த ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அதுக்கு ரிவர் கார்டுக்கு வந்து நாங்கள் ஒருத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதுக்கு இந்த ஊர்லேயே அழகான பொண்ணு தான் செலக்ட் பண்ணோம், நாங்கள் ஹீரோயினை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஹீரோயின் வேணும்னு சொல்லும்போது அதுக்கு ஏன் கத்திட்டு இருக்கீங்க, கேட்டால் கொடுக்க போகிறோம், இதுக்கெலாம் நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும், சரி ஓகே நான் ஹீரோயினை ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க, ஃபெஸ்டிவல் நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாக்கெலாம் கொடுத்து அங்கே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை கண்ணு முழிக்கல. உடனே மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், ஊர் மக்கள் எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க, இது ஒரு ட்ராப்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஊர் மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஹீரோவை இந்த இடத்துல அடைச்சி வச்சிட்டோன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால தான் வந்து நான் இவனை எங்கேயே அடைச்சி வைக்கணும்னு சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ஏன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்குறான். என்ன விஷயம்னா ஹீரோவோட ட்ரைபில் இருக்கிறவங்க தான் அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து கையாள முடியும் போல இருக்குது. அதில் கடைசியாக இருக்கிறவன் நம்ம ஹீரோ மட்டும்தான். நம்ம ஹீரோவால் தான் அந்த சீஃப் கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வாசிக்க முடியும். அதனால தான் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எனர்ஜி கம்மியாயிருச்சு, ரொம்ப டல் ஆயிட்டா. உடனே அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, இங்கே பாரு உன்னோட ஷெல்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது,
அதுக்கு மீனிங் என்னன்னா நீ சீக்கிரமா வேனிஷ் ஆக போறேன்னு அர்த்தம். இதை நீ ஹீரோ கிட்ட சொல்ல போறது இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் கொஞ்ச நாள் இறந்து போக்க போறேன், அதை அவன் கிட்ட சொல்லிட்டு அவனை கஷ்டப்படுத்த விரும்பல, இது அவனுக்கு தெரியாமையே இருக்கட்டும், நான் எப்படியே வந்து காணாம போயிடுறேன்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோட மெடிசன் பாக்ஸ் அன்னைக்கு இங்கேயே வச்சுட்டு போயிருந்திருப்பான், அதை தான் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவளும் ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்யறா. இந்த பக்கம் ஹீரோ கண்ணு முடிச்சிட்டான். கண்ணு முடிச்சு எழுந்ததுலேருந்து ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் உள்ள போட்டு பூட்டிட்டாங்க. இவன் அங்கேருந்து கத்திட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் இந்த சீஃப் வந்து ஹீரோயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ட்ராப்பில் எல்லாரும் மாட்டிப்பானுங்க, எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருவானுங்க. இன்னைக்கு தான் அந்த முக்கியமான நாள். இன்னைக்கு ஹீரோவை வச்சு அதை வாசிக்க வச்சிட்டோன்னா எல்லாரோட சோலும் அதில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா பவரும் நம்ம கைக்கு வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இதில் விருப்பமே இல்லை. அமைதியாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ எப்படியோ அசிஸ்டண்ட்டை சமாதானப்படுத்தி அங்கேருந்து அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது இவனுக்கு தெரியுது. ஆனால் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே காட்டுக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வருஷம் வருஷம் இந்த ஃபெஸ்டிவலை பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுக்கு நடுவில் இருந்து ஏரிக்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து ரிவர் கார்டு வந்து அந்த பொண்ணை எடுத்து பாராமா, அந்த மாதிரி ரிச்சுவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் அந்த இடத்துக்கு வந்து யாரையும் அங்கேருந்து போக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 2 பேருக்கு நடுவில் தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பவர் மட்டும் மொத்தமாக இந்த சீஃப் கையில் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், ஊர் மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணிடுவாங்க இவங்க. உடனே இந்த சீஃப் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினுமே அதுக்குள்ளே தான் இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவகிட்ட இப்போ பவர் கூட கிடையாது. இப்போ யாருக்கும் ஹெல்ப் கூட பண்ண முடியாத நிலைமையில தான் அவள் இருந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே அங்கேருந்து நடந்து வரும்போது ஹீரோயினோட சவுண்டு கேட்குது. வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பயந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினோட உருவம் சீஃபோட உருவமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரோ பயந்துட்டான். அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அவனை பிடிச்சி இழுத்து இங்கே பாரு, நீ இப்போ எனக்கு தேவை, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இது எல்லாமே கேட்குது. ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு அவங்க சொல்கிறத மட்டும் நீ செஞ்சிடாத, தயவு செஞ்சு செஞ்சிடாத, நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கு இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இவ கத்துறதெல்லாம் ஹீரோக்கும் கேக்குது. நீ எங்க இருக்க, இங்க வான்னு சொல்லி இவன் இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம மாஸ்டர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல வேலைக்காகாது, இவனுங்களாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது, இது ஒரு இல்யூஷன், இது உடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட பவர்லாம் யூஸ் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து இந்த சீஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை கொடுத்து இப்போ நீ இதை வாசிக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து இல்லை நான் வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு உன்னோட லவ்வர் பிழைக்கணுமா வேண்டாமா நீனே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கையில் கொடுக்கும்போது அவனுக்கு வேறு வழி தெரியல. சரின்னு சொல்லி கையில் வாங்கிட்டான். ஆனால் மனசு கேட்கவே மாட்டேங்குது. என் ஹீரோயினை காப்பாற்ற எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே 2ஆக உடச்சிடுறான். என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் வரும்போது தெரியாமல் அது வந்து அவங்களோட வயிற்றில் குத்திடுது. அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பயந்துட்டான். ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, வேணும்ட்டே பண்ணலை, நான் ஒரு உயிரை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டு அந்த இடத்துலயே வாங்கிட்டாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு இதனால் நான் மட்டும் சாக மாட்டேன், உன்னோட ஹீரோயின் இருக்கால அவளும் தான் சேர்ந்து சாவா, அவள் மட்டும் இல்லை அவள் கூட இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இந்த பிளானில் யார் யார் இருந்தாங்களோ எல்லாரும் சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஃபாக்ஸ் வந்துடுறா. அவள் என்ன பண்ணுறா, அந்த வில்லியை அப்படியே பிடிச்சிட்டு டே இங்கேருந்து போடா போய் ஹீரோயினை காப்பாத்துன்னு சொல்லி இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சீஃப் இறந்து போகிற டைமில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நாங்கள் பாட்டுக்கு ரிவரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணீங்க, அதுக்கு ஆப்போசிட்டுக்கு பழி வாங்கணும்னு நான் நினச்சேன், அதில் என்ன தப்பு இருக்குது, என்னை இந்த இடத்துல கொலை பண்ணுற நீங்கள் இன்னைக்கு தப்பு தான் பண்ணியிருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேயே இவங்க இறந்து போகிறாங்க. இவங்க இறந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வந்து உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களோட இல்யூஷன் தானே இது, அவங்க பவரெல்லாம் யூஸ் பண்ணி தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த பவர் குறைய அந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணுறான், ஹீரோ அங்கேருந்து ஓடுறான். ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டான். சரிவா இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அதுக்குள்ளே தானே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால மாஸ்டர் சொல்லுவார் எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பிடிச்சி இழுக்கும் போது ஆனால் ஹீரோயினால் ரியல் வேர்ல்டுக்கு வர முடியல. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்கல்ல நான் இறந்தா அவளும் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஷெல்லை வேற கொடுத்துட்டா, அவள் சாக போகிறான்னு ஹீரோக்கும் தெரியும். ஹீரோவினால் ப்ரப்போஸும் பண்ண முடியல, நம்ம இறந்து போயிடுவோம், அவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு யோசிக்கிறா. ஆனால் இவன் கேட்டுட்டு இருக்கான், அம்மா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த ஃபாக்ஸ் கேட்குறா, இப்போ என்ன மாஸ்டர் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ட்ரூ லவ் எனக்குமா சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி தான் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு ஹியூமனும் ஒரு மெர்மைடும்
ஹீரோயினும் வாழ முடியாதுமா ஒன்னா, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து எதுவும் பெருசாக பேசிக்கல, அழுகலை, எதுவும் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். அவள் போகிறான்னு தெரியும், அதை அவனால் ஏற்றுக்கவும் முடியல. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துலயே வேனிஷ் ஆகி போயிடுறா. உடனே வந்து மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது எல்லாமே விதிப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இன்னொரு ஜென்மோன்னு இருந்தா அதில் ஹீரோயின் ஹியூமனாக பிறந்து உனக்கு ஜோடியாக மாறுவா, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த சீஃபை வந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து நான் சாக்ரிஃபைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவங்கள வற்புறுத்தி அவங்களை குடும்பப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அவங்க பழி வாங்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிவரில் இருக்க எல்லாருமே இவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவங்க பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் சீஃப் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக இவ்வளோத்தையும் பண்ணியிருப்பா. அவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால ஹியூமன்ஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். அதனால தான் அவள் வந்து அவள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிருப்பா. ஸோ மெர்மைடாக இருக்கிற அவங்க தன்னோட வாழ்க்கையை வாழணும், ஹியூமன்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்காக பழி வாங்குறது தப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து ஹியூமன்ஸ் பண்ணுறதும் வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எண்டிங்கில் வந்து அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட முடிவு அமையும்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டு இந்த மூவியை முடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மூவியில் வந்து அஃபெக்ட் ஆன விஷயம் என்னென்னா, ஹீரோயினும் ஒருத்தவங்க பார்த்தப்பே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த லவ்வை வெளியிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அவள் வேனிஷ் ஆக போகிறான்னு தெரியும், ஹீரோக்கும் வந்து அவள் இறந்து போகிறான்னு தெரியும். அதனால கடைசியாக என்ன மேரேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லி கேட்டிருப்பான். அது நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுமே அதை கேட்டிருப்பான். இதில் வந்து செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா மீதி ஸ்டோரி பார்க்கலாம். ஏன்னா ஃபாக்ஸை பற்றி எதுவுமே நம்ம கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் மாஸ்டரை பற்றியும் ஸ்டோரி வரல. ஒருவேளை செகண்ட் பார்ட் வந்தால் அதில் மீதி கதையை பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோவோட சீக்கிரமாக பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.